செஞ்சற் பெருவாக்கும் தீரும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர் தங்கை भक्त महाजनान मनसा भक्त्याः वेदोक्तमंत्र पुष्पाणि देवस्य महादेवस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकः उल्लाप्लयागम्बियाण्डादिन श्री वरसिद्धिविघ्नेश्वरस्य दिव्यविग्रहस्य இன்று விநாயகப் பெருமான் கொல்லாப்பிள்ளையார் நம்பியாண்டார் நம்பிக்கை அருள் புரிந்த தத்துவத்தினை வரிசித்த விநாயகராகிய இந்து கல்லூரியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் இணைந்து வழங்குகின்ற ஒரு தத்துவ நாடகம் இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்து தமிழையும் சைவ சமயத்தையும் திருமுறைகளையும் கற்று வருகின்ற பிள்ளைகள் இந்த தத்துவ நாடகத்தில் நடிக்கின்றார்கள். இந்த தத்துவ நாடகத்தை வரியாள்கை செய்தவரும் வெளிநாட்டிலேயே பிறந்து வளர்ந்து தற்பொழுது வரிசித்த விநாயகர் ஆலயத்திலே ஒரு பகுதி நேர ஆசிரியராக
கடமையாற்றுகின்ற ஆசிரியை செல்வி ஷியாமினி சாந்தலிங்கம் அவர்களுடைய நெறியாளர்களிலே பங்கு பெற்றுகின்ற மாணவர்கள் பிள்ளைகளுக்கு கரகோஷம் செய்யுங்கள். அஸ்வின் வசந்தராசன், துஷான் கேடாரன், அபர்ணா ஹரிதாஸ், ஆரூரன் சிவலோகநாதன், அனுஜன் குருபரன், ஹரிஷன் ஹரிதாஸ், விமேஷ் ஸ்ரீ குகானந்தன், ராகுலன் செந்தூரன், திருநீரன் ஸ்ரீபதி பாலமுரளிதரன், ஜனகன் செந்தூரன். இந்நிகழ்விலே நடன நிகழ்வும் வழங்குகின்றார்கள் வர்ஷினி ரமேஷ், கிருத்திகா தில்லை நடராஜா, அபிஷா சிவானந்தநாதன். இந்நிகழ்வுக்கு பின்குரல் வழங்குகின்றார் வர்ஷித்தி விநாயகர் ஆலய மாணவி தீபனா தேவதாஸ் அவர்கள். இவர்களுக்கான உடை அலங்காரம் ஆனந்தன் அவர்கள். இந்நிகழ்விலே ஏதாவது பொருட்களை சொற்பிள்ளைகள் இருந்தால் அதனை பொறுத்தள்ள வேண்டும். காரணம், ஆசிரியரும் வெளிநாட்டில் இங்கு பிறந்து வளர்ந்து ஆசிரியராக கடமையாற்றுகின்றவர், பிள்ளைகளும் இங்கு பிறந்து வளர்ந்து கடமையாற்றுகின்றவர்கள். இவைகளை பொறுத்து அந்த பிள்ளைகள் வழங்குகின்ற தத்துவ நாடகத்தை கண்டு ரசிக்க வேண்டும். அதற்கு முன்னதாக இன்று வர்ஷித்தி விநாயகர் ஆலயத்திற்கு வருகை தந்திருக்கின்ற குருமார்கள் கௌரவிக்க இருக்கின்றோம். இன்று சிறப்பாக வருகை தந்திருக்கின்ற சிவாகம விசாரதர் எங்கள் மதிப்புக்குரிய குருஜி சிவஸ்ரீ சாம் சோமாஸ்கந்த சிவாச்சாரிய குருஜி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு இந்த எல்லா உபயோகாரங்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். சோமாஸ்கந்த சிவாச்சாரியர் அவர்கள் விபூதி அணிவிக்கிறார்கள். சபாநாத சிவாச்சாரியர் அவர்கள் அருள் காலாஞ்சி வழங்குகிறார்கள். இவர் ஒரு சிறந்த சாதன சக்கரவர்த்தி மற்றும் பல ஆகம புஸ்தகங்களை எழுதி வருகின்றார். விரைவிலே வர்ஷித்தி விநாயகர் ஆலயத்தினாலும் ஒரு புத்தகத்தை சிறப்பாக வெளியிட்டு வைக்க வேண்டும் என்கின்ற அவருடைய விருப்பு சிறப்பாக நிறைவேற இருக்கின்றது என்பதையும் இந்த வேளையிலே தெரிவித்து அவருக்கு எங்களுடைய நன்றியையும் பாராட்டுவதையும் தெரிவித்து, அடுத்து ஜோதிட பூஷணம் நீங்கள் எல்லோரும் நன்கு அறிந்தவர். மீனாட்சி அம்பாள் ஆலயம், கனடா கந்தசுவாமி ஆலயம் என பல மற்றும் திருச்செந்தூர் திருமுருகன் ஆலயம் ஆலயங்களிலும் மகோத்சவ விழாக்களிலும் சிறப்பு நிகழ்வுகளிலும் மங்கள வைபவங்களையும் ஜோதிடத்திலே மிகவும் சிறப்பு வாய்ந்தவருமான விஸ்வ ரங்கநாத சிவாச்சாரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கொண்டாடி அணிவித்துக் கொண்டு கௌரவிக்கின்றோம். அடுத்து சர்வ மங்கள பவனம் அதிபர் சிவாச்சாரிய திலகம் சிவஸ்ரீ ராம் சர்வலோகேஸ்வர குழுக்கள் ஈசன் ஐயா என்று எல்லோரும் அன்போடு அழைக்கின்றவர். இவர் பல ஆலயங்களிலும் பல மங்கள வைபவங்களையும் சிறப்பாக நிகழ்த்தி சமயப்பணி தமிழ் பணியை ஆற்றி வருகின்ற சிறந்த ஒரு கவிஞர். துணையூர் சிட்டுக்குருவி என்கின்ற பெயரிலே பல கவிதைகளை ஏற்றி வருகின்றவர் சிவஸ்ரீ சிவாச்சாரிய திலகம் ராம் சர்வலோகேஸ்வர சிவாச்சாரியர் மற்றும் இவர்களோடு வளர்ந்து வருகின்ற சிவாச்சாரியார் கரிகேஷ் அவர்கள், கரிகேஷ் வர்மா குருஜி அவர்களுடைய புதல்வர் கரிகேஷ் அவர்களையும் அன்போடு அழைக்கிறார். ஹரிகிருஷ்ணா அவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து அவர் சிவாச்சாரிய பணியிலும் மேன்மேலும் சிறப்பட வேண்டும் என்று அவரையும் வாழ்த்தி ஆசி கூறி அமைத்தார். நாடகத்தினுடைய முதலாவது பகுதி கொடித்தம்பத்திலே உள்ள விநாயகரோடு ஆரம்பமாகின்றது என்பதை அடியார்களுக்கு நினைவூட்டுகிறோம். திருமுறைகள் தோன்றிய வரலாறு. அக்காலத்தில் தஞ்சையிலிருந்து அரசாண்ட சோழவேந்தனான அபயகுல சோழன் ஓதுவார்களும் இசைவாணர்களும் பாடக்கேட்டு தேவார பாடல்கள் மீது அளவு கடந்த ஈடுபாடு கொண்டார். அவற்றை தொகுக்க விரும்பினார். அவை கோவிலில் அறையில் பூட்டி வைத்திருப்பது தெரிந்து அவற்றை எப்படி எடுப்பது என்று யோசித்தார். அப்போது அவரது அவை புலவர்கள் நம்பியாண்டார் நம்பி மனது வைத்தால் அவற்றை தொகுக்கலாம் என்று ஆலோசனை கூறினார்கள். அப்படி என்ன சிறப்பு நம்பியாண்டார் நம்பியிடம் என்று மன்னன் வியந்து கேட்டார். அவை புலவர்கள் நம்பியாண்டார் நம்பியின் கதையை சொன்னார்கள். நம்பியாண்டார் நம்பியின் கதை. நம்பியாண்டார் நம்பியின் தந்தை சிதம்பரத்துக்கு அருகில் உள்ள திருநாரையூரில் பிள்ளையார் கோவில் ஒன்றில் அர்ச்சகராக பணியாற்றினார்.
நம்பி சிறுவனாக இருந்தபோது ஒரு நாள் அவருடைய தந்தை வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது. அதனால் அன்றைய பூஜை செய்யும் பொறுப்பை சிறுவன் நம்பியிடம் ஒப்படைத்து சென்றார். நம்பியின் தாய் பிரசாதத்தை தயார் செய்து கோவிலுக்கு கொடுத்து அனுப்பினார். சிறுவன் நம்பியும் தந்தையின் கட்டளைப்படி பிள்ளையாருக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து தான் கொண்டு வந்த பிரசாதத்தை பிள்ளையாருக்கு படைத்தார். வெகு நேரம் ஆகியும் பிரசாதம் அப்படியே இருந்தது. பிள்ளையார் உண்மையாகவே பிரசாதத்தை சாப்பிடுவார் என்று எண்ணியிருந்த நம்பிக்கு அது ஏமாற்றமாய் போய்விட்டது. தான் செய்த பூஜையில் பிழை இருந்தால் மன்னித்தருளுமாறு வேண்டிக் கொண்டார். அதன் பிறகும் பிரசாதம் அப்படியே இருக்கவே தனது தலையை கோவில் சுவரில் மோதிக்கொண்டு அழுதார். நம்பியின் கடமை உணர்வையும் பக்தியையும் கண்டு பிள்ளையார் மனம் கசிந்து பிரசாதத்தை மிச்சம் மீதியன்றி அப்படியே சாப்பிட்டு விட்டார். நம்பி மிகுந்த சந்தோஷத்துடன் வீட்டிற்கு சென்றார். வெற்று பாத்திரத்துடன் வந்த நம்பி சொன்னதை யாராலும் நம்ப முடியவில்லை. அடுத்த நாள் நம்பியின் தந்தை வெளியூரில் இருந்து திரும்பி வந்ததும் அவருடன் நம்பி கோவிலுக்கு சென்றார். அவரே பூஜையும் செய்தார். அன்றும் பிள்ளையார் பிரசாதத்தை சாப்பிட்டார். அதை நேரில் பார்த்தவர்களுக்கு உண்மை புரிந்தது. நம்பியின் மீது நம்பிக்கை ஏற்பட்டது. தன் பக்தனான நம்பியின் வேண்டுதலை ஏற்று அவருக்கு கல்வியும் ஞானத்தையும் அளித்தார். நம்பியை மாமேதை ஆக்கினார். இறைவனிடம் அருள் பெற்ற நம்பியாண்டார் நம்பியின் புகழ் எங்கும் பரவியது. இத்தகைய சக்தி வாய்ந்த நம்பியாண்டார் நம்பியை சரணடைந்தால் திருமுறைகள் தோற்கலாம் என்ற அவை புலவர்களின் ஆலோசனைப்படி மன்னனும் அவை புலவர்கள் மற்றும் மந்திரிகளுடன் திருநாரையூருக்கு சென்று பிள்ளையாரை தரிசித்து விட்டு நம்பியாண்டார் நம்பியின் திருவடிகள் விழுந்து வணங்கினர். பின்னர் திருமுறைகளை தொகுக்க வேண்டும் என்று தன் ஆவலை தெரிவித்தார் மன்னர். நம்பியாண்டார் நம்பி பிள்ளையாரின் திருவருளால் தேவார பாடல்கள் அனைத்தும் சிதம்பரம் கோவிலில் இருப்பதாக தெரிவித்தார். மன்னரும் மந்திரிகளும் அவை புலவர்களும் நம்பியாண்டார் நம்பியுடன் சிதம்பரம் கோவிலுக்கு சென்று நடராஜ சந்நிதியில் உள்ள தீட்சிதர்களை அணுகி சுவடிகளை கேட்டனர். அவர்கள் தேவார மூவர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து கேட்டால் மட்டுமே முத்திரையிட்ட அறை கதவை திறக்க இயலும் என்று கூறினர். பல காலங்களுக்கு முன் வாழ்ந்து மறைந்த தேவார மூவரை எப்படி திரும்ப அழைத்து வந்து கேட்க வைப்பது என்று யோசித்ததோடு மட்டுமல்லாது மன்னர் புத்திசாலித்தனமாக ஒரு நடவடிக்கை எடுத்தார். தேவார மூவரின் திருவுருவங்களை அலங்கரித்து கோயிலுக்குள்ளும் வெளியேயும் உலா அழைத்து வந்து நடராஜ சந்நிதிக்கு முன் எழுந்தருளச் செய்து இதோ தேவார மூவர் வந்துள்ளனர் என்று கூறினார். தேவார மூவரின் திருவுருவங்களை கண்ட தீட்சிதர்கள் உடனே பூட்டியிருந்த தேவார சுவடிகள் எடுத்து அறை திறந்து விட்டனர். கரையான் அரித்தது போக மிதமிருந்த சுவடிகளை எடுத்து வந்தார் நம்பியாண்டார் நம்பி. உள்ளே பழுதடைந்த நிலையில் இருந்து சுவடிகளை கண்ட மன்னன் மன்னா கவலை வேண்டாம், இக்காலத்துக்கு தேவையான எல்லாம் நன்றாக உள்ளன என்று அசரீரி ஒலித்தது. மன்னரும் கவலையை விடுத்து நம்பி அவர்களிடம் அவற்றை ஒழுங்குபடுத்தி தருமாறு கேட்டுக்கொண்டார். நம்பியும் அவற்றை ஒழுங்குபடுத்தி திருமுறைகளாக தொகுத்தார். அவை சோழ நாட்டு சேப்பேடுகளில் எழுதி பாதுகாக்கப்பட்டன. நன்றி, வணக்கம். மகனே நம்பி, என்னப்பா என்னை அழைத்தீர்களா? ஆமாம் மகனே, இன்றைக்கு ஒரு அவசர வேலையாக நான் வெளியூர் செல்ல வேண்டி இருக்கிறது. அதனால் என்னப்பா, தயங்காமல் சொல்லுங்கள். அதனால் நான் தினமும் தவறாத பூஜை செய்து வரும் பொல்லா பிள்ளையாருக்குரிய பூஜை முதலானவற்றை இன்று நீதான் செய்ய வேண்டும். அதை நான் சரிவர செய்வேன் என நினைக்கிறீங்களா அப்பா? இதில் என்ன சந்தேகம்? வேத ஆகம விதிமுறைகளை உனக்கு உரிய முறையில் கற்பித்து தந்திருக்கிறேனே, அதன் பிரகாரம் உன்னால் செய்ய முடியும் மகனே. உங்கள் நம்பிக்கையும் விருப்பமும் அதுவானால் அப்படியே செய்கிறேன் தந்தையே. நீங்கள் நிம்மதியாக சென்று வாருங்கள். என் அருமை மைந்தா, உன்னை பெற்ற நான் அதிர்ஷ்டக்காரன். வருகிறேன்.
விநாயகா விக்னேஸ்வரா தும்பிக்கையானே, சிறியவனாகிய நான் ஏதேனோ விதிமுறை தவறி இந்த பூசையை நடத்திருந்தால் அதை மன்னித்துக் கொண்டு இந்த அமுதை ஏற்க வேண்டும். ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? நான் என்ன பிழை செய்தேன்? வந்து திருவமுது செய்ய மாட்டீர்களா? நான் குருகுலத்துக்கு செல்ல நேரமாகிறது. என் ஐயனே, இப்போது நீங்கள் வந்து இது அமுது செய்யாவிட்டால் இந்த கல்லிலே என் தலையினை மோதி விடுவேன். ஆமா, மோதியே விடுவேன். நம்பியே பொறு, உன் நைவேத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வந்திருக்கின்றேன். ஆணை முகன், ஞான முதல்வன், என் ஆசையை நிறைவேற்ற வந்த அருள் கடல், இதோ ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆஹா, உன் அன்பை போலவே அமுதம் இனிக்கின்றது. உன் குழந்தை தனமான பிடிவாதம் இனிக்கின்றது. சென்று வரட்டுமா? வேதங்களின் தலைவனே, நான் பாடசாலைக்கு செல்ல நேரம் கடந்து விட்டது. இனி நான் அங்கு போனால் ஆசிரியர் கோபம் கொள்வார். அதனால் எனக்கு தாங்களே வேத முதலான கலைகளை ஓதி தருதல் வேண்டும். அப்படியா? சரி, உன் விருப்பம் அதுவானால் அதை நிறைவேற்றி வைக்கின்றேன். அங்கே அந்த படிக்கட்டில் அமர்ந்து படிக்கலாமா? சரி சுவாமி. நம்பியான நம்பிகள் கொடுக்கும் நிவேதன பொருட்களை திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையார் மனமுவந்து தாமே ஏற்றுக்கொள்ளும் செய்தி அறிந்த சோழமன்னன் தாமும் பொல்லாப்பிள்ளையாருக்கு வேண்டிய நிவேதன பொருட்களை எடுத்துக்கொண்டு நம்பியாண்டான் நம்பியையும் பொல்லாப்பிள்ளையாரையும் காணும் பொருட்டு தன் சேனைகளுடன் திருநாரையூர் வருகிறார். பொல்லா பிள்ளையாரின் பேரருளை பெற்ற நம்பிகள் பெருமானே, தங்கள் திருவடிகளை பணிகின்றோம். அடியேன் கொண்டு வந்துள்ள இந்த நிவேதன பொருட்களை தாங்கள் ஏற்று பொல்லா பிள்ளையாருக்கு நிவேதனம் செய்தருளுமாறு வேண்டுகிறேன். சிவ சிவ. சிவ சிவ தேவரே, ஆணைமுக கடவுளே, மாமன்னா மிகுந்த அன்போடு கொண்டு வந்த இந்நிவேதன பொருட்களை திருவமுது செய்து அருள வேண்டும். பொல்லா பிள்ளையார் திருவடிகள் போற்றி போற்றி. நம்பிகள் பெருமானே, தாங்கள் விண்ணப்பிக்க விநாயக பெருமானை திருவமுது உட்கொண்ட இப்பேரதி சைத்தை கண்டு பெரும்பேறு பெற்றோம். தங்கள் பெருமை சொல்லோனாதது. திருவருள் முழுவதும் கைவர பெற்ற தங்கள் திருவடிக்கு ஓர் விண்ணப்பம். மூவர் அருளி செய்த தேவாரங்கள் இந்த உலகில் விளக்கம் பெறுதல் வேண்டும். அதற்கு தாங்கள் ஆவண செய்து அருள வேண்டும். மாமன்னா, எம்பெருமான் விநாயக பெருமான் திருவடிகளிடத்து விண்ணப்பத்தை செய்து திருவருள் பெறுவோம். விநாயக பெருமானே, மூவர் பெருமக்கள் அருளிய தேவாரங்கள் இருக்கும் இடத்தை இவ்வுலகம் ஒய்யும்படி திருவர செய்தருள வேண்டும். தில்லையில் பொன்னம்பலத்தில் அருள் சிற்றம்பலத்திற்கு மேற்கு திசையில் உள்ள அரியல் தேவார ஆசிரியர்கள் மூவர் அழகிய கையாளமிட்ட உள்ளே தேவாரங்கள் வைத்து பூட்டப்பட்டுள்ளன. மாமன்னா, புள்ளப்பிள்ளையாரின் திருவருளினால் மூவர் பெருமக்கள் அருளிய தேவாரங்கள் தில்லையில் பொன்னம்பலத்தின் அருகில் சிற்றம்பலத்திற்கு மேற்கு திசையில் உள்ள ஓர் அறையில் பூட்டப்பட்டுள்ளன என்பதை அறிந்தோம். நாங்கள் உடனே தில்லை சென்று இத்திருமுறைகளை பெற்று இவ்வுலகம் முழுவதும் விளங்கும்படி செய்வோம். நம்பிகள் பெருமானே, பெருவாழ்வு பெற்றோம். என்னுடைய மெனக்கவலை எல்லாம் தங்கள் அருளால் நீங்கியது. நாம் இன்றே தில்லை செல்வோம்.
பொல்லா பிள்ளையாரின் மலரடிகள் போற்றி போற்றி. நம்பியாண்டார் நம்பிகள் திருவடிகள் போற்றி போற்றி. மூவர் பெருமக்கள் அருளி செய்த தேவார திருப்பதிகங்கள் தில்லை திருக்கோயிலின் ஒரு அறையில் வைத்து பூட்டப்பட்டிருக்கும். செய்தியை திருநாரியூர் பொல்லா பிள்ளையார் துணை கொண்டு அறிந்த சோழமன்னன் அத்தேவார திருப்பதிகங்களை வெளிக்கொணரும் நோக்கில் தில்லை திருக்கோயில் வருகிறார். அருமறை நான்கினோடு ஆரங்கமம் பயின்று மன்றில் நடம் புரிவாருக்கு வழி வழி தொண்டு புரிய வந்தனர் பெருமக்களே. மூவர் பெருமக்கள் அருளி செய்த தேவாரங்கள் சிற்றம்பலத்திற்கு மேற்கு திசையில் உள்ள ஓர் அறையில் பூட்டப்பட்டுள்ளன என்பதை அறிந்தோம். பூட்டப்பட்டுள்ள கதவை தாங்கள் திறந்து இன்றிலிருந்து உலகம் தேவார திருப்பதிகங்களின் பயனை அடைவதற்கு தாங்கள் வழி செய்ய வேண்டும். மேன்மைகள் சைவ நீதி உலகெல்லாம் விளங்கும்படி செங்கோல் ஒற்றி வரும் சோழ பேரரசே, மூவர் பெருமக்கள் அருளிய தேவாரங்கள் உள்ள அறை மிகவும் ரகசியமானது. தாங்கள் எவ்வாறு அதனை அறிந்தீர்கள்? திரு நாரியூர் பொல்லா பிள்ளையார் நம்பியாண்டார் நம்பிகளுக்கு உணர்த்த நாம் அறிந்தோம். சிவ சிவ வலவர் பெருமானே, அவ்வரை மூவர் பெருமக்களுடைய கைகளினால் இடப்பட்டு இலச்சினையுடன் பூட்டப்பட்டுள்ளது. அம்மூவரும் வந்தால் மட்டுமே இந்த அறையை திறக்க இயலும். இதுவே மரபாகும். மன்னித்தரல வேண்டும். என்ன, மூவர் பெருமக்கள் வந்தால் தான் இது கதவை திறக்க இயலுமா? சிவ சிவ, தேவாரங்கள் இருக்கும் இடத்தை அறிந்த பின்னும் அதை பெறுவதற்கு கால தாமதமாகின்றதே. சிவ சிவ, பெருமானே, தாங்கள் தான் இதற்கு திருவருள் செய்ய வேண்டும். அமைச்சரே, தில்லை அம்பலவர்க்கு உற்ற செல்வ விழா அடுத்து அளவில்லா பெருமையை உடைய மூவர் பெருமக்களை ஐம்பொன் சில்லையில் எழுந்தருளச் செய்து வீதியுள்ளா கொண்டு இவ்வரேன் முன்னே எழுந்தருளச் செய்து இறைவன் திருவருளை பெறுவோம். உத்தரவு மன்னா. மூவர் பெருமக்களும் இவ்வரையின் முன்பு எழுந்தருளினாலன்றி இக்கதவு திறக்கலாகாது என்று கூறிய தில்லைவாழ் அந்தணர்களின் கூற்றுப்படி சோழ மன்னன் மூவர் பெருமக்களின் திருப்படி மங்களையும் ஐம்பொன்னால் செய்து விழா அடுத்து தில்லை திருக்கோயில் அவ்வரையின் முன்பு எழுந்தருளச் செய்தார். அடியார்களே, இப்போது மன்னனும் நம்பியாண்டார் நம்பியும் தில்லை மூவாயிரவர்களும் இணைந்து இப்பொழுது மூவர்களை அவர்களின் திருவுருவங்களை ஊர்வலமாக அழைத்து கொண்டு சிதம்பரத்திற்கு வர இருக்கின்றார்கள். இப்பொழுது நீங்களும் எல்லோரும் எழுந்து மன்னனோடும் மற்றும் நம்பியாண்டார் நம்பியுடனும் வீதிவலமாக வந்து தில்லை சிற்றம்பலத்தை வந்து சேருமாறு உங்களை எல்லோரையும் எழுந்து வருமாறு அழைக்கின்றோம்.
उभयसागरयोर्मध्ये गन्धमादनपर्वतपाक्षरक्षेत्रे अमेरिकाखण्डे कनडा नाम देशे टोरण्टो नाम दिव्यनगरे श्रीमान् शिवश्रीपञ्चाक्षर विजयकुमार शिवाचार्येण स्थापित श्रीमद्वरसिद्धिविना अनुष्ठिते विजय नाम संवत्सर ध्वजारोहणादितीर्थान्त ब्रह्मोत्सव श्रीमद्दक्षिण कैलासवास विडभवाहनादिरूढ गौरीमीनाक्षिम्बिका समेत केदीश्वर समूहा एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। वेदोक्तमन्त्रराज
திரு ஆலவாயான் திரு நேரே.
சிதம்பரத்திற்கு பொல்லா பிள்ளையாரும் அமைச்சர்களும் தேவாரம் பாடிய மூவர்களும் இங்கே சிதம்பரத்திற்கு வருகை வந்திருக்கின்றார்கள். தில்லைவாழ் அந்தனர் பெருமக்களே, தாங்கள் கூறியபடி மூவர் பெருமக்களும் இவ்வரையின் முன்னே எழுந்தருளியுள்ளனர். இக்கதவை திறப்பித்து உலக மக்கள் தேவார திருப்பதிகங்களை பெரும்படி செய்தருள வேண்டும். மன்னர் பெருமானே, மேன்மைகள் திருநீற்று நெறி பாதுகாத்து அரசளிக்கும் தங்கள் பெருமை அளவிட இயலாதது. இப்போது மக்கள் உயிர்படைய மூவர் தேவாரங்களை பெறுவதற்கு தங்கள் விடாமுயற்சிக்கு நாங்கள் தலை வணங்குகின்றோம். இதோ கதவை திறந்து விடுகிறேன். அவையில் உள்ள மூவர் பெருமக்கள் அருளிய தேவாரங்கள் சிதைந்த நிலையில் இருக்கிறதே. சிவ சிவ, முக்தி பேச்சினை வழங்க மூவர் தேவார சுவடிகள் கரையான் புற்றினால் அரிக்கப்பட்டு இருக்கின்றதே. இதை காண்பதற்காகவா நாங்கள் இவ்வளவு பாடுபட்டோம் பெருமானே. ஓலை சுவடிகளை மிக கவனமாக பிரித்தெடுக்க வேண்டும். பெரும்பாலான ஏடுகள் பழுதடைந்து இருக்கின்றதே. பராபரனே பெருமானே. கவலை கொள்ளாதே. வேத சைவ நெறி தலைவர் என்னும் மூவர் பெருமக்கள் திருவாய் மொழிகளில் இக்காலத்திற்கு போதுமானவற்றை மட்டும் வைத்துள்ளோம். அமைச்சரே, மூவர் அருளி செய்த தேவார திருப்பதிகங்கள் புறமெரித்தார் திருவருளினால் மீண்டும் கிடைத்துள்ளன. இப்பதிகங்கள் என்று மொழியாதபடி செப்பு ஏட்டியில் பதிவு செய்யப்பட வேண்டும். இப்பதிகங்கள் நம் நாட்டில் உள்ள குடிமக்களின் இல்லத்திலும் இருக்க வேண்டும். அவை ஓலைகளிலேயே முடங்கி விடாதபடி நம் சோழவள நாட்டில் உள்ள அனைத்து கோயில்களிலும் தேவையான அளவு ஓதுவார்களே நியமித்து தேவார பதிகங்களே பாட செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இத்தில்லை சிற்றம்பலத்தில் சேகரிக்கப்பட்டு சிற்றம்பலவானர் இவை இனி தேவாரம் பாடுவதற்கு முன்னும் பின்னும் திருச்சி தம்பலம் என்று சிற்றம்பலத்தை நினைந்தே பாடப்படட்டும். உத்தரவு மன்னர். நம்பிகள் பெருமானே, தங்கள் அருளினால் தான் இப்பதிகங்கள் இருக்கும் இடத்தை அறிந்தோம். தாங்களே இப்பதிகங்களை தொகுத்து அருளுமாறு வேண்டுகிறேன். சிவ சிவ, இறைவன் திருவருள் அதுவையானால் அவ்வாறே செய்கிறேன். எல்லையிலே இறைவனை நாட இன்னிசை பாட திருமுறை கூறிடும் அறநெறி கூட எடுகந்தானடி சிலையிலே. ஏட்டு
திருச்சிற்றம்பலம். பொன்னானே நியனே புலி தோழையதை கசைத்து மென்ன செஞ்சரை மேல் மேலே கொன்றை அணிந்தவனே மென்னே மாமணியே மலபாடியல் மாணிக்கமே என்னை உன்னை அல்லால் இனி யானை நினைக்கேனே. நீல நினைத்தடியேன் உனை நித்தலம் கை தோழுவேன் வாரண கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே கோழிலியம் பெருமான் குண்டையுற்றில நல்லு பெற்றேன் ஆளிலையம் பெருமான் அவை அட்டித்தர பணியே நீல நினைந்தடியே தலம் உன்னாலே யாரோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமாமலை திருமாமணி திகழ மன்னார்தன அருவி திரள் மலலை மூல வதிரும் அண்ணாமலை தொழுவாவினே வெல்வா வண்ணம் அருவே பச்சனகென்று நின்றிரு பாதமே மன பாவித்தேன் பேச்சலும் பிறந்தேனி நீ பிறவாத தன்மை வந்தெய்தினேன் கச்சவ தோழு தேற்றஞ்சி கரையூரி பாண்டி கொடுமுடியும் நச்சவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். தாயினும் நல்ல தலைவரன் அடியால் தம்மடி போற்றி செய் பார்க்கல் வாயினும் மனத்தும் மெருவி நின்றார்களால் மாண்பினர் காண்பலர் வேடர் நோயினும் பிணியும் தொழிறபாலிக்கு நுழைத்தரும் நூலினர் யாழம் கோயினும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலையாமன்றே கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாத்தனை நன்னறி குவைப்பது மேதம் நாங்கினும் மெய்ப்பொருளாவது நாதம் நாமும் நமச்சிவாயவே. மெருவா கொன்றை மதிசூடி மாணிக்கத்தின் மலை போல வருவார் விடைமேல் மாதோடு மகிழ்ந்த பூத படை சூழ திருமால் பிரமென் நிந்திரக்கும் தேவனாகர் தானவக்கும் பெருமான் கடவுள்
சிவாயவே பிதா பிறை சூடி பெருமானே அருளாலாய் எத்தாமரவாதே நினைக்கின்றேன் மனதுன்னை வைத்தாள் வெண்ணை தென்பால் வெண்ணை நெல்லூரருள் துறையுள் அத்தாவுன காலாயினி அல்லேலெனலாமே சொட்டனை வேடியன் சோதிவானவன் கொட்டுனை திறந்தடி பொறத்த கை தோழ கட்டுனை பூஜியோர் கடலில் பாற்றினம் நட்டுணையாவது நமச்சிவாயவே. 11வது நாள் மகோற்சவ பெருவிழாவில் பொல்லா பிள்ளையார் நம்பியாண்டார் நம்பிக்கு அருள் புரிந்த தத்துவத்தினையும் தில்லையிலே இருந்த ஏட்டினை தேவாரம் பாடிய மூவரும் வந்து நம்பியாண்டார் நம்பியோடு இந்த திருமுறைகளை பெற்றெடுத்து திருமுறைகளையும் பாடி உங்கள் அனைவரையும் மகிழ்வித்திருக்கின்றார்கள். ஸ்ரீ வரசித்தி விநாயகர் இந்து கல்லூரியின் மாணவர்கள். இந்த நிகழ்வை நெறியாள்கை செய்தவர் வரசித்தி விநாயகர் ஆலயத்தின் ஆசிரியரும் சிறந்த சமூக பணிகளிலும் சத்யசாய் பாபா சென்டரிலும் நடன தாரகையுமாக விளங்குகின்ற செல்வி ஷாமினி சாந்தலிங்கம் அவர்கள் நெறியாள்கை செய்திருக்கின்றார்கள். அவர்களை அன்போடு முன்னே அழைக்கின்றோம். ஷாமினி அவர்கள் ஜெர்மனியிலே பிறந்து கனடாவில் 2 வயதில் வந்து இன்று தமிழையும் சைவ சமயத்தையும் கற்பதோடு சிறந்த நடன தாரகையும் எமது கல்லூரியின் ஆசிரியராகவும் விளங்குகின்ற ஷாமினி அவர்களுக்கு உங்கள் கரகோஷத்தோடு ஆலயத்தின் சார்பில் இப்பொழுது கரகோஷத்தை வழங்குகின்றார்கள். இவரோடு இணைந்து ஆசிரியர் கமலாம்பிகை சாந்தலிங்கம் அவர்களும் இவருக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்றார். இவருடைய தாயார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியையும் பாராட்டுவதையும் தெரிவித்து அடுத்து இந்த நிகழ்வில் பங்கு பற்றிய மாணவர்கள் இவர்களும் இங்கு பிறந்து வளர்ந்து வரசித்தி விநாயகர் இந்து கல்லூரியில் தமிழையும் சைவ சமயத்தையும் திருமுறைகளையும் கற்று வருகின்றார்கள். அவர்களுக்கு திருமுறைகள் சைவ சமயம் தமிழை கற்றுத்தருகின்ற ஆசிரியர்களுக்கும் ஒரு தடவை கைரகோஷம் செய்து எங்கள் நன்றியையும் பாராட்டுவதையும் தெரிவித்து இங்கு பங்கு பற்றிய மாணவர்கள் அஸ்வின் வசந்தராஜன் கரகோஷம் செய்தவர்கள், புசான் கேதாரன், அபர்ணா ஹரிதாஸ், ஆரூரன் சிவலோகநாதன், அனுஜன் குருபரன், ஹரிஷன் ஹரிதாஸ், விமேஷ் ஸ்ரீ குகானந்தன், ராகுலன் செந்தூரன், திருநூரன் ஸ்ரீபதி பாலமுரளிதரன், ஜனகன் செந்தூரன். இவர்களோடு நடன நிகழ்வை வழங்கியவர்கள் வர்ஷினி ரமேஷ், பிருத்திகா பிள்ளை நடராஜா, அபிஷா சிவானந்தநாதன். இவர்களுக்கு நிகழ்வை தொகுத்து வழங்கிய மாணவி செல்வி தீபனா தேவதாஸ். இவர்களுக்கான உடையமைப்பு திரு ஆனந்தன் அவர்கள். மீண்டும் இவர்களுக்கு கரகோஷத்தை செய்து எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய விழாவிற்கு இங்கு சிறப்பாக வருகை தந்திருக்கின்ற ஸ்ரீபுரம் மிசிசாகா முத்துமாரியம்பாள் ஆலய பிரதம குருக்கள் எங்கள் மதிப்புக்குரிய சிவஸ்ரீ சுவாமி சோமேஸ்வர சிவாச்சாரியார் அவர்கள் குடும்பமாக வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் கனடா சபரிமலை ஐயப்பன் ஆலய பிரதம குருக்கள் சிவஸ்ரீ ரத்னேஸ்வர குருக்கள் அவர்களும் குடும்பமாக வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று
மங்களம் 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 சுபமங்களம் மங்களம் 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 ஜெய மங்களம் 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 சுபமங்களம். விசேஷாக ஸ்ரீநகரம் ஸ்ரீ முத்துமாரியம்மாள் ஆலயத்தினுடைய பிரதம குருக்கள் எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சிவஸ்ரீ சுவாமி சுவாமிநாத சிவாச்சாரியார் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். குடும்ப சகிதமாக வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை அன்போடு வரவேற்று வருவதற்குமாறு வேண்டி கனடா சபரிமலை ஐயப்பன் ஆலயத்தின் பிரதம குருக்களையா அவர்கள் சிவஸ்ரீ ரத்னேஸ்வர சிவாச்சாரியார் அவர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வருகை தருமாறு அன்போடு வேண்டி அவர்கள் வருகையை நாங்கள் கௌரவமாக ஏற்று அவர்களை கௌரவப்படுத்த இருக்கின்றோம். அவர்கள் வருகை தந்தமைக்காக ஆலயத்தின் சார்பிலும் இன்றைய விழா உபயகாரர்கள் சார்பிலும் அவர்களை நன்றி கூறுகின்றோம். இப்பொழுது அவர்களை கௌரவிக்க இருக்கின்றோம். வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இன்றும் சிறந்த ஜோதிடருமான எங்கள் அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சோமேஸ்வரனா என்று அன்போடு அழைக்கின்ற சுவாமி சோமேஸ்வர சிவாச்சாரியார் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவித்து சபாநாத குருக்கள் ஐயா அவர்கள் அருள் காலாஞ்சியினை வழங்குகின்றார்கள். கனடா சபரிமலை ஐயப்பன் ஆலய பிரதம குருக்கள் சிவஸ்ரீ ரத்னேஸ்வர சிவாச்சாரியார் அவர்களுக்கும் இப்பொழுது ஆலயத்தின் சார்பில் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றோம். கனடா சபரிமலை ஐயப்பன் ஆலய பிரதம குரு ஐயா அவர்களுடைய புதல்வன் நாகார்ஜுன் சர்மா அவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். அவர்களுடைய வருகை அந்தந்த ஆலயத்தினுடைய திருவருளோடு இங்கு விழாவுக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். கனடா மிசிசாக ஸ்ரீநகரம் முத்துமாரியம்மாளுடைய திருவருளும் கனடா சபரிமலை ஐயப்ப பெருமானுடைய திருவருளும் நமக்கு கிடைத்திருக்கின்றது. அவர்களுக்கும் அந்த ஆலயத்திற்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம், நன்றி. இப்பொழுது விழா உபயோகர்கள் வருமாறு வரசித்தி விநாயகா வரசித்தி விநாயகா ஸ்ரீ வரசித்தி விநாயகா வரசித்தி விநாயகா